السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லாம் புகழும் உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழிபாடு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை முதற்கனவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்ளாரிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றமுறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவருடைய திருப்பொருத்தத்தை பெற்ற சாலிகான மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள்வாரிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றமுறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவருடைய திருப்பொருத்தத்தை பெற்ற சாலிகான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள்வாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் வழங்கிடுவாராக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வாராக. அவருடைய கபர்களை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. அதை தன்னுடைய நூறால் ஒளிந்து செய்வானாக. நாளை மறுமை தினத்தில் அவர்களை சுவனத்தில் கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்வாரிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் முடிந்து பெருநாள் முடிந்த கையோடு, பள்ளி தேர்வு முடிந்து விடுமுறைகள் முடிந்த கையோடு, முஸ்லிம் சமூகத்தில் பரவலாக திருமண நிகழ்ச்சிகள் வரிசையாக நடைபெறுவதை காண முடியும். மேலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் பள்ளி விடுமுறை நாட்களையும் மற்ற நாட்களில் கணக்கில் கொண்டு இந்த திருமண தேதிகளை குறிப்பதும் அதன் வழியாக திருமண ஏற்பாடுகளுக்கு செய்வதும் வழமையாக நாம் பார்த்து வருகிறோம். இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். முஸ்லிம் சமுதாயம் உரிய காலத்தில் திருமணம் செய்து வைப்பதும், திருமணம் செய்து வைப்பதற்காக அக்கறை செலுத்துவதும்,
அவர்கள் வாழ்க்கையில் 3 வகையான மகிழ்ச்சிகளை கொண்டு வருகிறது. ஒன்றாவது, மணமக்களுக்கு திருமண வாழ்க்கையின் மூலமாக கிடைக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம், பூரிப்பு. இரண்டாவது, சமூகத்தில் மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளும் புத்திசாலித்தனமான நடைமுறை. திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது அது எவ்வளவு பெரிய தீங்குகளை, அல்லது தள்ளி போடுகிற பொழுது அது எவ்வளவு பெரிய ஆபத்துகளை, மன சங்கடங்களை பெற்றோருக்கும் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற தம்பதிகளுக்கும் அது எவ்வளவு பெரிய மன வலியை ஏற்படுத்துகிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் சமூகத்தில் எவ்வளவு பெரிய மரியாதை குறைவான, கேவலமான, அருவருப்பான காரியங்களில் ஈடுபட தள்ளும் விதமாக அவருடைய வாழ்க்கை அமைந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் சமூகத்தில் மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான நடைமுறை. மூன்றாவது, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை, இஸ்லாத்தினுடைய அழகிய பண்பை நடைமுறைப்படுத்திய கடமையை நிறைவேற்றிய ஒரு கூட்டத்தில் நாம் கலந்து கொள்கிறோம். இந்த 3 வகையான பலன்கள் திருமணத்தை செய்ய தூண்டுவதன் வழியாக, திருமணத்தை செய்து வைப்பதன் வழியாக, அந்தந்த காலகட்டங்கள் நெருங்கும் நேரத்தில் அதை வலியுறுத்தி அதை நிறைவேற்றித் தருவதன் வழியாக இந்த சமூகம் இத்தகைய நன்மைகளை பெற்றுக் கொள்கிறது. பொதுவாக நாம் திருமணத்துக்கு முஸ்லிம்களை பொறுத்தவரையில் என்னதான் திருமண பத்திரிகையில் முபாரக்கான வேலை என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி இருந்தாலும் கூட திருமண மஜ்லிஸுக்கு வருவதை விடவும் அது முடிந்து வருவதுதான் அதிகமாக இருக்கிறது. திருமணத்துடைய மஜ்லிஸிலே கலந்து கொள்வதுதான் சுன்னத். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பலரும் முஸ்லிம் சமூகம் பொதுவாகவே எந்த விஷயத்திலும் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், அந்த நேரத்தை கீப் பண்ணுவதே இல்லை. எல்லா இடத்துக்கும் தாமதமாக சொல்லுவது, அது எந்த இடமாக இருந்தாலும் சரி. அந்த ஒரு பழக்கத்தை நாம் கடைபிடித்து வைத்திருக்கிறோம். திருமண மஜ்லிஸுகளை கலந்து கொள்ளுகிற பொழுது அந்த குதுபாவையும் அதில் ஓடப்படுகிற துஆக்களையும் கவனிக்கிற பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள் அதில் மேற்கோள் காட்டுவதை நாம் கவனிக்க முடியும். அப்படி மேற்கோள் காட்டுகிற பொழுது அது ஒரு முக்கியமான நமக்கு தெரிந்த ஒரு ஹதீஸ் தான். அன்-நிகாஹு மின் சுன்னத்தி ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. இது 2 ஹதீஸை ஒன்றாக இணைத்து நாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடியும். திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, என்னுடைய சுன்னத். யார் அதை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை புறக்கணித்தவர், அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்-நிகாஹு மின் சுன்னத்தி. திருமணம் என்பது என்னுடைய சுன்னத். ஃபமன் லம் யஃஅல் பி சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. யார் என்னுடைய இந்த சுன்னத்தை கடைபிடிக்கவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, அதாவது என் உம்மத்தை சார்ந்தவர் அல்ல. என்னை புறக்கணித்ததை போல என் சுன்னத்தை புறக்கணித்த குற்றத்திற்கு அவர் ஆளாகி விடுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், திருமணத்தை செய்து வையுங்கள். ஃபஇன்னி முகாஃபிரு பிக்கும் அல்-உமம. நாளை மறுமை தினத்தில் என்னுடைய உம்மத்தவர்கள் பல்கி பெருகி இருப்பதை பார்த்து நான் பெருமைப்பட வேண்டும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுடைய கடைசியிலே இப்படி சொன்னார்கள், யார் ஒருவர் திருமணம் செய்வதற்கு சக்தி இருந்தும் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை, அது தாமதமாக போகிறதோ தள்ளி போகிறதோ, அத்தகையவர்கள் நோன்பு விடுத்து தங்களுடைய ஆசைகளை கழித்துக் கொள்ளட்டும் என்கிற யோசனைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதே போல வேறு சில ஹதீஸ்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மறைமாடத்தில் வந்து கேட்டார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் வீட்டில் எப்படி இருந்துச்சு கேட்டாங்க. அப்ப அவங்க வீட்டில் இருக்கிற பொழுது இப்படி எல்லாம் இபாதத்துகள் ஒரு ஆர்வமாக இருப்பாங்க என்கிற தகவல் சொல்லப்பட்ட பொழுது சில சஹாபாக்கள் இப்படி சத்தியம் செய்து கொண்டார்கள், உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். وقال بعضهم لا أنام على فراشي وقال بعضهم لا أتزوج النساء وقال بعضهم لا آكل اللحم. நான் இனிமேல் இறைச்சியை சாப்பிட மாட்டேன், இனிமேல் நான் படுக்கையில் நான் சொகுசாக தூங்க மாட்டேன், நான் இனிமேல் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், நான் நோன்பு வைப்பேன், நான் இஃப்தார் என்று சொல்லக்கூடிய நோன்பை திறக்க மாட்டேன், கண்டினியூவா நான் நோன்பு வைப்பேன் என்றெல்லாம் சில பேர் அப்படி சத்தியம் செய்து கொண்ட பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவல் சொல்லப்படுகிறது. சில பேர் வந்து கேட்டு போனாங்க, உங்களுடைய இமானத்துடைய பட்டியலையும் பழக்கத்தையும் சொன்ன பொழுது அவர்கள் எப்படி சத்தியத்தை கொண்டு உணர்ச்சி வசப்பட்டு சென்றார்கள் என்று ரசூலுல்லாஹி சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, நீங்கள் அப்படி செய்யாதீர்கள், வலாகின் முஸல்லி வ அனாவு வ அஸூம் வ உஃப்திர் வ ததவ்வல் நிஸா, நான் திருமணம் முடிக்கிறேன், நோன்பு வைக்கிறேன், பொழுதை இழந்துகிறேன், சாப்பிடுகிறேன், எல்லாவற்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இதுதான் என்னுடைய சுன்னத்தாக இருக்கிறது, ஒரே அடியாக எக்ஸ்ட்ரீமான ஏதாவது உங்கள் ஈடுபடுவது என்னுடைய பழக்கம் அல்ல, திருமணம் செய்து கொள்வது என்னுடைய சுன்னத்து என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். திருமண விழாக்களில் மஜ்லிஸ்களில் சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸினுடைய கருத்து என்பது சாதாரணமானதல்ல. இந்த சமூகத்துடைய ஒழுக்கத்தை, அதை கட்டமைப்பதில், அதை நிறுவுவதில், அதை நீடித்து நிலைக்க செய்வதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னத்து ரொம்ப முக்கியமானது. சுதந்திரம் என்ற பெயரில், ஃப்ரீடம் என்ற பெயரில், அதன் வேறு கலாச்சாரங்களுடைய பெயரில் திருமணம் செய்யாமல் வாழும் கலாச்சாரத்திற்கும் போலி முற்போக்குத்தனத்திற்கும் எதிராக கொடி உயர்த்துகிற மிக முக்கியமான ஒரு நடைமுறையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நடைமுறை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கெல்லாம் சமூகத்தில் திருமணத்திற்கு எதிரான ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் உருவாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். பெயரும் புகழும் அதிகமாக கிடைக்கிற பொழுது இல்லற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் குழந்தைகளை பராமரிப்பதில், அவர்களுக்கான செலவினங்களை கொடுப்பதில், அவர்களுக்கான நேரத்தை செலவழிப்பதில் போதிய கவனம் செலுத்துவது தன்னுடைய முன்னேற்றத்திற்கு இடையூறாக அமையும் என்கிற காரணத்தினால் சர்வ சாதாரணமாக திருமண உறவை குறித்துக் கொண்டு வாழ்வது, அவர்களை பாதியிலேயே நட்டாசிலே விட்டுவிட்டு செல்லக்கூடிய பழக்கம் மேலை நாடுகளிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு இந்தியாவிலேயும் நம்முடைய நாகரிகங்களிலேயும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படித்தவர்கள் பட்டதாரிகளை உருவாகி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அமெரிக்காவில் இருக்கிற நாடுகளில் 50%, அதே போல இங்கிலாந்து போன்ற நாடுகளில் 48% பேர் தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் பெரும்பாலும் திருமணம் தேவையற்றது, திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும், குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகளை துண்டிக்க வேண்டும். இது பழங்காலத்து பழக்கம். அது என்ன, ஒருவரை திருமணம் செய்து கொள்வது, காலம் முழுக்க அந்த பெண்ணோடும் அந்த ஆணோடு மட்டுமே வாழ்வது, அவர்களை கழித்துக் கொண்டிருப்பது, அதன் வழியாக ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி அதற்குள்ளேயே குண்டுச்சட்டியை துணையை ஓட்டுவதை போல இருந்து கொண்டே இருப்பது என்ன வழிமுறை? இது அநாகரிகமான இந்த நாகரிக உலகத்திற்கு தொடர்பில்லாத ஒரு பழக்கம் கேட்கிற கோடித்தனமான ஒரு உலகத்தை உலகம் முழுக்க இன்றைக்கு பேசிக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, வருத்தாளர்களுக்கு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இல்லாத காரணத்தினால் உடனே விவாத மன உரிமை நோக்கி செல்வதை நாம் பார்க்கிறோம். குடும்ப நீதிமன்றங்களில் இந்த வழக்குகள் குவியற்குறியாக குவிந்து கொண்டிருப்பதையும், அதன் வழியாக தீர்க்க முடியாத ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக இது உருவாகி கொண்டிருப்பதையும் நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டே இருக்க முடியும். போஸ்ட் மாடர்னிசம் என்று சொல்லக்கூடிய பின்னவீனத்துவம், அது இன்றைக்கு உலகத்தில் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு என்ன என்றால், பழங்கால மரபுகள் என்று என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் உடைத்தெறியுங்கள். அது அண்ணன் தம்பி பாசமாக இருக்கட்டும், மனைவி கணவன் மனைவி பந்தமாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களிடையே இருக்கக்கூடிய இணக்கமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தகர்த்தெறியுங்கள். அந்தந்த மனிதன் தனக்கு இருக்கிற சுதந்திரத்தை பயன்படுத்தி அவர்கள் என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். அந்த சந்தோஷத்திற்கு யார் யார் குறுக்கே இருக்கிறார்களோ அதை வெற்றி எரிய வேண்டும் என்பது அவர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை பின்பற்றி வாழக்கூடிய சமூகம் திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த உறவை துண்டித்து லிவிங் டுகெதர் என்று சொல்லக்கூடிய திருமணம் செய்ய மாட்டார்கள், ஆனால் இணைந்து வாழ்வார்கள். எத்தனை நாட்கள் அது குறிப்பிட்ட ஒரு சில காலம், எப்பொழுது அந்த உறவு கசக்கிறதோ, எப்பொழுது அந்த உறவு வேண்டாம் என்று தள்ளி வைக்கப்படக்கூடிய முடிவுக்கு வருகிறார்களோ, அப்பொழுது நட்பு ரீதியாக இரண்டு பேரும் மனம் ஒப்பிட்டு வருவார்கள். சேர்ந்துதான் வாழ்வார்கள், ஒரே வீட்டில் வாழ்வார்கள், ஒரே அறையில் வசிப்பார்கள், அவர்களுக்கு பிடித்ததை சமைத்து சாப்பிடுவார்கள். ஆனால் கணவன் மனைவி என்ற உறவு இருக்கிறார்கள் எதிர்த்துவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒன்றாக நிறைந்து வாழ்வார்கள். அதே போல இன்னும் நிறைய தலைமுறையிலிருந்து நிறைய பழக்கங்கள் இது தொடர்பாக வந்திருக்கிறது. வேட்டி என்று சொல்லக்கூடிய கல்ச்சர் நிறைய
பள்ளியிலே ஒரு மஜ்லிஸிலே சொல்ல முடியாத அளவுக்கு மிக மோசமான கல்ச்சர். இப்போது டேட்டிங் என்பது ரொம்ப அருக பழக்காக இருக்கிறது. இன்றைக்கு டாக்ஸிக் லவ் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு புதிய உத்தியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது என்ன என்று இந்த மஜ்லிஸிலே விலாவாரியாக சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட உறவு தேவைப்படுகிறது. ஆனால் சட்ட ரீதியாக சமூகத்தில் அந்தத்தை உயர்த்தக்கூடிய குடும்பம் என்று சொல்லக்கூடிய அல்லது திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த பந்தத்தின் வழியாக வரக்கூடிய உறவு தேவையில்லை. குறிப்பிட்ட சில காலகட்டங்கள் மட்டும் சேர்ந்து வாழ்வது, அது கட்டத்தில் வருது, அது வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிடுகிற பொழுது ரெண்டு பேரும் மனம் ஒப்பி பிரிந்து கொள்வது என்கிற முறையில் திருமணத்திற்கு எதிரான இந்த கல்ச்சர் இன்றைக்கு உலகம் முழுக்க பரவிக் கொண்டே வருகிறது. இது ஒன்றும் பெரிய புதிய நாகரிகம் ஒன்றுமல்ல. நாடோடி மக்களிடத்தில் இருந்த ஒரு பழக்கம் தான். நாகரிகம் என்று சொல்லக்கூடிய மாடலிசம் வருவதற்கு முன்பு நாடோடி மக்களிடத்தில் இருந்த ஒரு பழக்கம் தான். இஸ்லாமிய வரலாறு துவங்குகிற ஆரம்ப காலகட்டம், ஜாகிலியா காலகட்டத்துடைய வரலாறுகளை எழுதுகிற பொழுது இந்த விஷயம் ஒரு பெற்றோர் 10 நபர்கள் குடும்பம் நடத்தியிருக்கிறார்கள் என்று இஸ்லாமிய வரலாற்றை நாம் பார்க்க முடியும். ஜாகிலியா காலகட்டம் இஸ்லாம் தான் இந்த திருமணத்தை ஒழுங்குபடுத்தியது. யாரோடும் எப்படியும் இணைந்து வாழலாம் என்ற உறவு முறைகளை மறைந்து வெறுமனே உடல் ரீதியான உணர்ச்சி ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து என்கிற முறைகளை கலைத்து திருமண பந்தத்தில் திருமண உறவை குடும்பம் என்ற கட்டமைப்பை நிறுவுவதற்காக அதை அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி இத்தனை பேர்தான் அனுமதிக்க முடியும், இத்தனை வேலையை திருமணம் செய்வதாக இருந்தால் இன்னென்ன கடமைகளையும் உரிமைகளையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற நிபந்தனைகளோடு அதை அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி இருப்பது இஸ்லாம் தான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வகையில் இந்த நூற்றாண்டுக்கும் பிறந்த வழிகாட்டியாக நாகரிகம் என்ற போர்வையில் குடும்ப உறவுகள் மிக மோசமான முறையில் தகர்க்கப்பட்டு மாணவர்கள் உறவுகள் கேள்விக்குறியாக நாகரிகத்திலே அநாகரிகத்தை நிறுவக்கூடிய இன்றைய நவீன உலகத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அநாகரிகத்திற்கு எதிராக குரல் கொடுத்துள்ளார்கள். அந்நிகாமின் சுன்னத்தி, திருமணம் என்னுடைய வழிமுறை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காகவே இந்த உம்மத்தை சில சுன்னத்திலே அப்படியே கடைபிடித்து வந்தது. தற்கொலை விகிதம் முஸ்லிம் சமூகத்தில் ஏன் குறைவு? தற்கொலை செய்து கொண்டவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழவைக்காமல் விலகிக் கொண்டார்கள் என்ற ஒற்றை காரணம். எங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அது பிடிக்கவில்லை. அதனால் முஸ்லிம் சமூகத்தில் தற்கொலை விகிதம் குறைந்திருக்கிறது. யாரையும் ஒருவர் கடனை வாங்கிவிட்டு அவர் இறந்து விட்டால் அவருக்கு நான் தொழ வைக்க மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற காரணத்தினால் யாரையும் ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய கடன் நிறைவேற்றிருக்கிறதா அல்லது அவர் கடனை நிறைவேற்றாமல் இறந்து போய்விட்டால் அந்த கடனுக்கு யாரையும் உறுப்பிட்டுக் கொள்கிறாரா என்பதையெல்லாம் இந்த சமூகம் ஏன் பார்க்கிறது என்று சொன்னால் இது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம் என்ற காரணத்தினால் இந்த இடத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக வழிமுறையாக இது இருக்கிற காரணத்தினால் தான் இந்த ஒரு பழக்கத்தை முஸ்லிம் சமூகம் காலகாலமாக செய்து வந்து கொண்டே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நிகாமின் சுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, என்னுடைய சுண்ணத்தை யார் புறக்கணிக்கிறாரோ, யார் வேண்டாம் என்று தள்ளிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. இதற்கு என்ன பொருள்? திருமணத்தை நீ எதிர்க்கிறாயா, நீ என்னை சார்ந்தவன் அல்ல, தள்ளியை என்று அதற்கு பொருள். நீ என்னை சார்ந்தவன் அல்ல, தள்ளியை, நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ ஒரு அசிங்கம் பிடித்தவன் என்பது அதனுடைய பொருள். வெளிப்புற பாதையிலே அவன் நல்லவனாக சுத்தமானவனாக இருந்தாலும் கூட அந்தரங்க வாழ்க்கையினுடைய எண்ணத்தில் அவருடைய சிந்தனையில் தவறான எண்ணங்களும் தவறான போக்குகளும் குழுவதிருப்பதை அது களைய வேண்டும் என்பதற்காக நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கும் விதமாக இந்த செய்திகளை சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். மாதிரி நிறைய செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சமூகத்தில் குடும்பம் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பை நிலைநிறுத்துவது நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய அந்த திருமணம். அந்த திருமணம் அந்த நிலைநிறுத்துகிற பொழுதுதான் நாகரிகமும் பண்பாடும் உறவுகளும் செழித்து வளர்ந்து ஓங்குவதற்கு அந்த திருமணம் என்பது காரணமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து மட்டுமல்ல, எல்லா நபிமாருடைய சுன்னத்தாகவும் அது இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஉமின் சுனனின் முஸ்தரி, எல்லா நபிமாருடைய சுன்னத்தாகவும் 4 சுன்னத்துகள் இருக்கிறது. அத்தனைத்து அட்டை பூசிக் கொள்வது, மனம் பூசிக் கொள்வது எல்லா நபிமார்களுக்கும் சுன்னத்தாக இருக்கிறது. ஒரு நிகா திருமணம் செய்து கொள்வது எல்லா நபிமாருடைய சுன்னத்தாகவும் இருக்கிறது.
பல் துளைத்துக் கொள்வதும், விசுவாசம் செய்வதும், பல் துளைத்துக் கொள்வதும், அதே போல அதிகங்களை அனாதைகளை பார்க்கிற பொழுது வெட்கப்படுவதும் எல்லா இமாவுடைய சுண்ணத்தாகவும் இருக்கிறது என்று பெருமாள் திருமணத்தையும் பெருமாளுடைய சுண்ணத்தை என்ற பட்டியலை கொண்டு வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். என்றெல்லாம் இந்த திருமணத்தை புறக்கணித்தார்களோ, அது அதற்கான பருவகாலம் வந்ததற்கு பிறகு அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாமல் தள்ளி கொடுத்தார்களோ, உரிய காரணங்கள் இல்லாமல் அது புறக்கணிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் நிம்மதியின் குறைந்து காணப்படுவதை, அதன் வழியாக சமூகம் பல்வேறு அவலங்களையும் மிகப்பெரிய அவமானங்களையும் சந்தித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாரையும் ஒரு நல்லெழுத்தம் உள்ள இளைஞர் உங்கள் வீட்டுக்கு பெண் கேட்டு வந்துவிட்டால் நீங்கள் அவருக்கு திருமணத்தை செய்து வையுங்கள். நீங்கள் ஏதேனும் உலகில் மீதான காரணங்களை சொல்லி அதை புறக்கணித்தால் அதனால் உங்களுடைய நிம்மதி பறிபோய்விடும் என்று சொன்னார். இது ஆழமான பொருள் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நடைமுறை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய வீடுகளில் திருமணம் செய்து வைக்கப்படாமல் இளைஞர்கள் இருந்தால், திருமணம் செய்து வைக்கப்பட வேண்டிய பருவத்தை தாண்டி பெண் பிள்ளைகள் இருந்தால், உரிய காலத்தில் அவர்களுக்கு அந்த திருமண ஏற்பாடுகளை செய்வது ஒரு தந்தையின் கடமை. அதனால் மிகப்பெரிய சமூக சேவை. அதை மறந்துவிட்டு, அதை புறக்கணித்துவிட்டு, அதை அவசியமாக கருதிவிட்டு சமூகத்தில் எவ்வளவு பெரிய தேவைகளை செய்திருந்தாலும் இங்கே நிறைவேற்ற வேண்டிய ஒரு பெரிய சமூக கடமை இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு அவர் செயல்படுகிறார் என்று அர்த்தம். சில பேர் அப்படி இருப்பாங்க. குடும்பத்தில் திருமணத்தை செய்து வைக்க வேண்டிய அந்த நிர்பந்தங்களை இருப்பவர்கள் இருப்பார்கள். அதை பற்றி கற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி, சாக்கு போக்குகளை சொல்லி தள்ளிக் கொண்டே இருப்பார்கள். அப்படி இல்லை, அந்த பருவத்தை எட்டிவிட்டால் அதை செய்து வைப்பது ரொம்ப முக்கியமான கடமை. ஏதேனும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அந்த பிள்ளைகள் ஒரு பாவத்தில் விழுந்து விட்டால் இவரை குற்றவாளியாக்குவார்கள். அது பாவனையால் நிகழக்கூடிய பாவமாக இருந்தாலும் சரி, அது வேற எந்த வேளையில் நிகழக்கூடிய பாவனையாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே குற்றவாளிகளாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த உறவுகள் வழியாக அது நிலைநிறுத்தப்பட வேண்டும், அது காப்பாற்றப்பட வேண்டும். அது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான சுன்னத் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக இந்த சுன்னத் என்று சொல்லக்கூடிய, திருமணம் என்று சொல்லக்கூடிய இந்த சுன்னத்து நம்ம கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்பதை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். காட்டுமிராண்டித்தனமான அநாகரிகமான ஒரு வாழ்க்கை முறையில இருந்து ஒரு அழகிய பந்தத்தை, ஒரு அழகிய உறவை உருவாக்குவதற்கும், குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு மறுவதற்கும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்கிற பண்பை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் ஒரு முடிவுக்கு வருகிற பொழுது நம்முடைய நியத்து சரியாக இருக்க வேண்டும். திருமண பந்தத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகள், நெருக்கடிகள், மனக்கஞ்சங்கள் எல்லாம் ஏற்படுவது சகஜமாக இருக்கிறது. இன்றைக்கு அதை இன்னும் கொஞ்சம் தலைமைக்கு ஆடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தலைமைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய அரசு தலைமை காட்டி சலாமுதீன் அய்யூபி ஹஸரத் அவர்கள் ஒரு முறை ஒரு திருமண நிகழ்ச்சியை ரொம்பவும் கவலையோடு குறிப்பிட்டார்கள். ஒரு காலம் இருந்தது, அந்த காலகட்டத்தில் சலாமுதீன் பல்வேறு பிரச்சனைகள் காரணத்தால் எங்களிடம் அனுபவார்கள். எனக்கு என் மஜாருக்கு பிரச்சனையாக இருக்கிறது, நீதிக்கு நாங்கள் அந்த உறவை கொண்டு செல்ல முடியவில்லை, எனவே நீங்கள் திருமண மன்றத்தை முடித்து தர வேண்டும், தரக்கூடிய உரிமையை கேட்டு வந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இளம் பெண்கள், இளம் தம்பதியர்கள், குறிப்பாக இளம் பெண்கள் அவர்களை எழுதுகிறார்கள் என்றால் குழாய் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை அனுமதிகள் என்று இடத்தில் இருக்கிறார்கள். ரொம்ப கவலையாக இருக்கிறது. ஒரு முறை சொன்னார், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக, மனஸ்தாபங்களுக்காக விட்டுக் கொடுக்கக்கூடிய பண்பு இல்லாத காரணத்தால் இன்றைய நவீன உலகம் கற்றுத் தந்திருக்கக்கூடிய பின்பற்றப்படாத நாகரிகங்கள் என்ற பெயரில் சர்வசாதாரணமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக செல்போன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கல்விகள் வந்ததற்கு பிறகு ஏற்படக்கூடிய ஆபத்து என்பது, அல்லது இன்னைக்கு நாம் என்று சொல்லக்கூடிய தவறான பால்வத்தின் வழியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது, அது மேலும் வழியான உறவுகள் மூலமாக ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் வழியாக இந்த நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய திருமண உறவுகள் பெரிய அளவில் முறிந்து கொண்டிருப்பதையும், அது மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருப்பதையும் சமூகம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே நான் நீங்களும் சரியாக இருக்க வேண்டும். என்னுடைய மகளுக்கு நான் பார்க்கிற மணமகன் எங்கள் குடும்பத்திற்கு நிம்மதியையும் பெருமையும் தேடித்தர வேண்டும் எங்கள் நீங்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். என்னுடைய மகனுக்கு நான் பார்க்கிற மணமகள் எங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை நிம்மதியை தரக்கூடிய மணமகளாக இருக்க வேண்டும்
என்கிற நீர் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்றவரை இதை விட்டு நாம் எல்லாவற்றையும் சுற்றிக் கொண்டே இருக்க அவங்க எப்படிப்பட்டவங்க, எந்த குடும்ப பாரம்பரியம் அதெல்லாம் பார்த்து நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீ நாம் அடிப்படையில் தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த நண்பர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் உள்ள காட்ட வேண்டும். திருமணத்தின் இலக்கை பற்றி, தாம்பத்திய வாழ்க்கையில் இலக்கை பற்றி அல்லாஹ் திருமறையில் அற்புதமான ஒரு இலக்கணத்தை கற்றுக் கொடுக்கிறார். திருமணத்தின் வழியாக 2 செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று என்னுடைய மகிழ்ச்சி, இன்னொன்று இறை அச்சம் உள்ள ஒரு சமூகத்தின் வளர்ச்சி. இந்த இரண்டும் அடிப்படையாக இருக்க வேண்டும். நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நான் மகிழ்ச்சியாக இருப்பதன் வழியாக என்னுடைய துணைவியால் அவர் வழியாக வைக்கிற என்னுடைய பாதிப்புகள் இவர்கள் இறைவன் உள்ள ஒரு சமூகத்திற்கு வழிகாட்டிகளாக மாற வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நியத்தை நாம் சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமணத்துடைய நன்மைகளை அழகுபட பேசுகிற பொழுது ஒமின் ஆயாதி அன் خلقكم من انفسكم ازواجا لتسكنوا اليها وجعل بينكم مودة ورحمة ان في ذلك لآيات لقوم يتفكرون என்று சொல்லக்கூடிய ஆயத்தில் அல்லாஹ் சொல்றார். என்ன சொல்றார்? ஒமின் ஆயாதி அவருடைய அத்தாட்சிகள் ஒன்று உள்ளது. எது? சூரியன் பயந்திருப்பது, சந்திரன் இருப்பது, அந்த சூரியனையும் சந்திரனை சுற்றியும் அதே போல வானத்திலேயும் பூமியிலேயும் கோடிக்கணக்கான படைப்புகள் எந்த விதமான குறுக்கீடுகள் இல்லாமல் நிம்மதியாக எப்படி இயங்குவது அல்லாஹ் இருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறதோ, வானம் எப்படி, பூமி எப்படி, அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் சீராக செல்வது அல்லாஹ் இருக்கிறார் என்பது அதற்கு பின்னாலே எப்படி ஒரு அத்தாட்சியாக இருக்கிறதோ, அதே போல உங்களிலிருந்து உங்களுக்கான ஜோடியை அல்லாஹ் படைத்திருப்பது அல்லாஹ் இருப்பது என்பதற்கான அத்தாட்சி என்று அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகிறார். ஒருவரே ஒரு ஜோடி அமைந்து விடவில்லை. அந்த ஜோடியின் வழியாக அல்லாஹ் சொல்வது எல்லா நேரத்திலும் மன அமைதி, இளமையில் அன்பு, புதுமையில் கருணை, இந்த 3 விஷயங்களை அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார். அது கலக்கலக்கும் அவுத்துசிக்கும் அசுவாது அவர்கள் வழியாக நீங்கள் மன அமைதியை பெறுவதற்காக உங்களுக்கான ஜோடியை அல்லாஹ் உங்களிடத்திலே படைத்தான் என்பதில் அவர் இருப்பதற்கான அத்தாட்சி, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி என்று சொல்லிவிட்டு அவன்தான் உங்கள் உள்ளத்தில் கருணையையும் அவன்தான் உங்கள் உள்ளத்தில் ரகத்தையும் அவன்தான் உருவாக்கி இருக்கிறான், விதைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே மன அமைதி என்பது, அன்பு என்பது, கருணை என்பது மனைவிதான் கணவனுக்கு தர வேண்டும் என்று சொல்ல நினைத்திருக்கிறார்கள். அப்படி இல்லை. அல்லாஹ் இந்த இடத்தில் மனைவி என்று சொல்லவில்லை, ஜோடி என்று சொல்லுகிறான். 2 பேரும் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அழகிய பண்பு. இளமையில் அது அன்பாகவும், முதுமையில் அது கருணையாகவும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அத்தகைய தாம்பத்திய வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதில் என்னென்ன உரிமைகளை, கடமைகளை பின்பற்ற வேண்டும் என்பதையும் பல்வேறு அறிவுகள் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். பெருமானார் சொன்னார், ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, எங்களுடைய நாங்கள் எங்கள் மனைவியருக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்ன, உரிமைகள் என்ன என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ எந்த உணவை உட்கொள்கிறாயோ அதை போன்ற சிறந்த உணவை நீ அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதே போல நீ சிறந்த ஆணை, எந்த சிறந்த ஆணை நீ தரமான ஆணையை ஒதுக்குகிறாயோ அதே போன்ற தரமான ஆணையை உன் மனைவியருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தர வேண்டும் என அருமையான வார்த்தை பாருங்கள். நாம் வெளிப்புற உலகத்திலே சொகுசாக மகிழ்ச்சியாக வாழ்வது, வெளியே திட்டமாக நாம் ஆணை முடித்துக் கொள்வது, வீட்டில் இருக்கும்போது ஒரு ஏழ்மை கோலத்தில் இருப்பது என்பது இஸ்லாமில் நடைபெறவில்லை. நாம் வெளியே சென்று நாம் செய்முறைக்கு நன்றாக நாம் ருசியாக நாம் சாப்பிடுவது என்பதல்ல. நாம் என்ன தரமான, உயர்தரமான, ஆரோக்கியமான உணவை சாப்பிடுகிறோமோ அதே போன்ற சிறந்த உணவை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய மனைவிகளுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும். அது உங்கள் கடமை என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் மனைவியின் முகத்தை நீங்கள் கை நீட்டி அடிக்காதீர்கள். அதே போல நீங்கள் கண்டிப்பதாக இருந்தால் 4 சுவர்களுக்குள்ள அந்த கண்டிப்பை வைத்துக் கொள்ளுங்கள். இது ரசூலுல்லாஹி வார்த்தை. அருவருப்பான கேவலமான வார்த்தைகளை சொல்லி திட்டாதீங்க. என்ன அருமையான வார்த்தை பாருங்க.
இன்றைக்கு தாம்பத்திய பிரச்சனைகள் மனமக்களிடையே பிரச்சனைகள் வருகிற பொழுது கவுன்சிலிங்காக போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, உலகின் அருவருப்பான கேவலமான வார்த்தைகளை சொல்லி சென்றார்கள். பிள்ளைகளுக்கு முன்னாடி சொல்லுவது, பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிற பொழுது 2 குடும்பங்களுடைய பெரியவர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த கணவரை பற்றியோ அல்லது மனைவியை பற்றியோ அருவருப்பான வார்த்தைகளை சொல்லி ஏற்றுவது பெற்றவர்கள் இல்லையா? அவருடைய மனம் பாதிக்காதா, கவலைப்பட மாட்டார்களா? இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணமான பழக்கமாக இருக்கிறது. 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் சொன்னார்கள். எவ்வளவு அருமையான வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. அருவருப்பான வார்த்தையை சொல்லாதீங்க. இவரு ஒரு வார்த்தை எழுதுகிற பொழுது அங்கிருந்து 2 வார்த்தைகள், இவர் 2 வார்த்தைகள் எழுதுகிற பொழுது அங்கிருந்து 3 வார்த்தைகள். இது இயல்பானது. உன்னை பற்றி தெரியாதா என்று இவர் கேட்டுவிட்டால், உங்க குடும்பத்தை பற்றி தெரியாதா என்று அங்கிருந்து இன்னொரு பதில். எல்லா குடும்பத்துடைய மாணவன் மரியாதையும் எல்லாம் பெருமையை போட்டு திணிக்கிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு முன்னாலே கடுமையான வார்த்தைகளை சொல்லி ஏற்றுகிற அளவுக்கு இந்த குடும்ப உறவுகள் தாறுமாறாக கொண்டிருப்பதை நாம் இன்றைக்கு பார்க்க முடியும். ஒலா குக்கப்பின் அருவருப்பான வார்த்தைகளை, கேவலமான வார்த்தைகளை சொல்லி திட்டாதீர்கள். ஒலா பொதுவில் வந்து உங்கள் மனைவியின் முகத்தில் கையீட்டி அளிக்காதீர்கள். நீங்கள் உங்கள் மனைவியை கண்டிப்பதாக இருந்தால் 4 சுவர்களுக்குள்ளே வைத்து நீங்கள் கண்டித்துக் கொள்ளுங்கள் என்று என்ன அருமையான ஒரு வாசகத்தை நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கண்டிப்பதாக இருந்தாலும் கூட, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கும் மானமும் மரியாதையும் உணர்ச்சியும் இருக்கிறது. என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அது எங்க வாப்பா முன்னாடி. என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாரு எங்க உம்மா முன்னாடி என்று ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ காலம் முழுக்க அந்த வார்த்தையை தொங்கிக் கொண்டே இருப்பார். நாம் என்னதான் வேறு வார்த்தை நடத்தி சேர்த்து வைத்தாலும் கூட அந்த ஒற்றை வார்த்தை நாவினால் சுத்தபடி நாராணி என்று சொல்வதை போல அந்த ஒற்றை வார்த்தை ஒரு கொக்கியை போல அவர்கள் பிறகு ஒரு குடலை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அது அவர்களை காயப்படுத்திக் கொண்டே இருக்கும். நாம் சர்வசாதாரணமாக அதை பார்த்துக் கொள்ள முடியும். நிறைய கம்பெனிகள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இடையே வந்திருக்கிற பொழுது எல்லாவற்றையும் பேசி முடித்து சேர்த்து வைத்திருக்கும் பின்னால் கடைசியாக சொல்லுகிற வார்த்தை அதுதான். என்னதான் இருந்தாலும் அடிக்கடி அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வந்து விடுகிறது. மறுபடியும் அது பிரிஞ்சல் ஒட்டாதில்லை என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு செல்வதை பார்க்கிறோம். பெருமானார் சொன்னார்கள், இந்த நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்கிற அழகிய பண்பை இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். அதே போல வெளியிலே சென்றுவிட்டு கசங்கி மிகவும் மோசமாக ஒரு கணவன் வீட்டுக்கு வருகிற பொழுது அவரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் பெருமானார் சொன்னார்கள். சுண்ணத்திலே இருந்து வழிமுறையில் இருந்து நாம் பார்க்க முடியும். நமக்கு தெரியும், பெருமானார் சொன்னார்களுக்கு முதல் வழி ஹிரா மலைமுகத்திலே கிடைத்த பொழுது அவர்கள் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நோக்கி ஓடி வந்தார்கள் என்ற வரலாற்றில் பொன்னிறத்திற்காக பொறிக்கப்பட்ட ஒரு செய்தி. நம்பியுள்ளி எனக்கு போர்த்தி விடு என்று பெருமானார் சொன்னார்கள். ஓடோடி வந்தார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் சொன்னார்கள், என் உயிர் போய்விடுமோ என்று நான் பயந்தேன். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னை சந்தித்து என்னை கட்டி அணைத்து இக்ரா என்று சொல்லக்கூடிய அந்த 6 வசனங்களை தந்து அவர்களை விலகி சென்றதற்கு பிறகு அந்த பயத்திலும் அந்த அச்சத்திலும் இதுவரை இல்லாத ஒரு நடைமுறையை மனிதன் என்ற அடிப்படையில் அனுபவித்த காரணத்தினால் என் உயிர் போயிடுமோ நான் பயந்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த மலை பொறுப்பிலே இருந்து வேக வேகமாக கீழே ஓடி வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சந்தித்து அந்த நேரத்தில் அவர்கள் ஆறுதல் சொல்லுகிற வார்த்தையே ஹதீஸ் கிரந்தங்களில் காண முடியும். கண்டார் அப்படி இல்லை. பெருமானார் சொன்னார்கள், அவர்களை நோக்கி வல்லாஹி லா யுஸ்லிக அல்லாஹு அபதா, உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டார். உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டார். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த நபியாரை அவர்கள் ஆணவில்லை, நபிபட்டம் கிடைக்கவில்லை. இதுதான் முதல் கட்டம். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்றார்கள், இன்னக லரசூலுர் ரஹ்மன், நீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை இந்த ஊரில் செஞ்சுட்டு இருக்கீங்க. உறவுகளை நீங்கள் பேசுகிறீர்கள், நீங்கள் உண்மையை மட்டுமே பேசுகிறீர்கள். வட்டாட்சிகள் கண்ட பாவத்தை மற்ற மக்களுடைய பாவத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். வட்டாட்சிகள் மகனுடன் யாரையே கால்குணம் இல்லையோ அவர்களுக்காக நீங்கள் கால்குணத்தை சம்பாதித்து நீங்கள் உதவுகிறீர்கள். விருந்தாளிகளை நீங்கள் கண்ணியம் செய்கிறீர்கள். சிரமப்படக்கூடிய சோதனைகளில் நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இவ்வளவு காரியத்தை நீங்கள் செய்கிற பொழுது அல்லாஹ் உங்களை எப்படி கைவிடுவான் என்று மிக மகத்தான ஒரு ஆறுதல் வழி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதலாக சொன்னார்கள். இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னத்தான ஒரு நடைமுறையாக இருக்கிறது. சிக்கலை மாற்றிக்கொண்டு வருகிற பொழுது, வியாபாரத்தில் தோல்வி அடைந்து விட்டு வருகிற பொழுது, நெருக்கடிகளை சந்தித்து விட்டு நம்முடைய இல்லங்களை நோக்கி வருகிற ஆண்களுக்கு, கணவன்மார்களுக்கு, மனைவிமார்கள் சொல்ல வேண்டிய நன்மைகளின் பக்கத்தை தான்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியின் வழியாக சொல்கிறார்கள். அத்தகைய சிறந்த முன்மாதிரிகள் கிடைத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல் பெற்றிருக்கக்கூடிய தம்பதிகளாக தாம்பத்திய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அல்லாஹ்வுடைய தூதரும் பொருந்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய இல்லற வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி அருள்பாலிப்பானாக. வாசல் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.